மக்களே சாண்ட்ரா கிட்ட ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை கொடுத்து 3 வேலைகளை செய்ய சொல்லியிருந்தாங்க. 1 இடமாற்றம் பண்ணணும், 1 வேலையை விட்டு நிறுத்தணும், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் ஆட்களை வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து கொளுத்தி போட்டிருந்தாங்க. கொளுத்தி போட்ட தீ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே காட்டு எரி மாதிரி வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பயங்கரமாக எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்களுக்கு சொன்னது வந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்களை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன இதில் ரொம்ப பரிதாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டாக வந்து தீபக் அவர்கள்லாம் வந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. மனுஷன் லிட்ரலாக அழுதுட்டாருங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க 2 பேரும் அழுதாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையிலே சாண்ட்ரா அவர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ அப்பயே வந்து நான் வந்து ஜாப் வந்து குயிட் பண்ணிக்கிறேன், ஸோ என்னால் வந்து முடியாது, திவாகரை ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நான் வேலையை விட்டு நின்றுடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கும். ஸோ அது நம்ம தனியாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டுகளவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அநாகரிகமாக வந்து நடத்திட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். சாண்ட்ரா அவர்கள் சொல்லப்போனால் அவங்க சாப்பிடும்போது வந்து துப்புறது, அதுக்கப்புறம் வந்து விற்கிறது, அதுக்கப்புறம் என்ன மூக்கு சீந்தி போடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒஸ்ட் டு த கோராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மக்களுக்கு வந்து பாதிச்சிருச்சு. அதாவது அங்கே வந்து கெஸ்ட்டுங்களுக்கு தீபக்கு, மஞ்சரி, அதுக்கப்புறம் பிரியங்காவுக்கு. என்னதான் மஞ்சரி அவர்களுக்கு வந்து பாதிப்பு வந்திருந்தாலே அவங்க ஓகே அப்படி இப்படின்னு கொஞ்சம் அமைதியாக வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இதுன்னு குறைய சொல்லிட்டு. அதே போல் பிரியங்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூட வந்து செஞ்சாங்க. பட் தீபக் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றத ஒரு சபதத்திலே வந்திருந்தார். அண்டு பொட்டி பொடிக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டே வந்துட்டாப்புல மனுஷன். சரி ஓகே டாஸ்க்குக்காக இப்படி பண்ணுறாப்புல, ஸோ ஓகே அந்த எதுவும் பிரச்சனையெல்லாம் பெருசாக பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி யோசிச்சா, நிஜமாகவே மனுஷன் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல. பிக் பாஸ் கிட்ட கூப்பிட்டு, பிக் பாஸ் நீங்கள் இப்போயே சொன்னீங்கன்னா நான் கிளம்பி போகிறேன், தயவுசெய்து டோரை ஓப்பன் பண்ணுங்கள், இங்கெல்லாம் என்னால் வந்து இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, பெரிய ட்ராமா நடந்துச்சு. திவ்யாவெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து நடந்துக்கிட்டாங்க. சாண்ட்ரா அவங்க சீக்ரெட் டாஸ்க் அப்படின்ற பேரில் ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் தாண்டி ரிவ்யூஸ் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. ரிவ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லிட்ரலாக தீபக் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிட்டார். என்னடா நீங்கள்லாம் எவ்வளோ பேர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போரம்காக, நீங்கள் என்னடா இவ்வளோ ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா இந்த இடத்தவே, ஒழுங்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணி ஒரு டாஸ்க்கை வந்து உங்களால் பண்ண முடியாதா, எல்லாமே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கீங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தர் எல்லாமே இண்டிவிஜுவலாக நீங்கள் எல்லாமே ஸ்கோர் பண்ணுறீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க தான். பட் இருந்தாலும் என்ன இங்கே என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, நாட் ஃபீல் வெல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இடம் எப்பேற்பட்ட இடம், எந்த மாதிரி ஒரு இடம், நீங்கள் அதெல்லாம் இதை சரியாக பயன்படுத்திக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் போய் ஒரு மாதிரி மனுஷன் ஒரு மாதிரி கடுப்பாய் பேசிட்டாப்புல. அதே போல் ரொம்ப எமோஷ்னலாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு மாதிரி அவர் மனசெல்லாம் கலங்கிட்டார், கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அப்போவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து இந்த மாதிரி லிட்ரலாக இந்த மாதிரி சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறதுனால விக்ரம் வந்து இதை சரி ஓகே என்னால் டாலரன்ஸ் பண்ண முடியல, உடம்பு வந்து பிரச்சனையாக இருக்குது, சரி நான் மேனேஜர் போஸ்ட்லேருந்து வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறமும் இந்த திவ்யா அவர்கள் அப்படியே பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பிரவீன், இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க. அமைதியாக இருங்கனாலே அமைதியாக இருக்க மாட்டேறாங்க. ஒரு வேலை செய்ய சொன்னால் எல்லோரும் ஓடுறாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் விக்ரம் லிட்ரலாக அழுகிறாரு, பயங்கரமாக அழுகிறாரு. நீங்கள் என்னை பற்றி பேசாதீங்க, நீங்கள் மறுபடியும் விக்ரம் நீங்களே வந்து மேனேஜராக இருங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லும்போதும் நோ 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 என்னால் முடியாதுங்க, நான் யாருக்காவது ஏதாவது துரோகம் பண்ணனா, யாருக்காவது ஏதாவது நான் தப்பு சொன்னேனா, எல்லா வேலைகளும் வாங்கிட்டு நான் ஏதாவது கிரெடிட் கேம் வந்து விளையாடனா, நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே நல்லா இருக்கணும் தானங்க நினச்சேன். லிட்ரலாக நான் என்ன நினச்சேன் தெரியுமா, யார் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ட்டுங்கிட்ட அவங்க ரிவ்யூ கொடுக்கும்போது இதெல்லாம் நான் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க. காலையில் எந்திரிச்சு இப்படி பண்ணிட்டீங்க. ஒருத்தர் 2 பேர் பண்ண வேலையால் இவ்வளோ பெரிய கொலாப்ஸ் வந்து நடந்துருச்சு. நேத்திக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் நடந்துருச்சு. இது யாராக இருந்தாலும் அவ்வளோதான், நானாக இருந்தாலும் அவ்வளோதான், மற்றவங்க யாராவது வந்தாலும் அவ்வளோதான், அப்படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லிட்ரலாக அழுந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் ரூமில் வந்து நம்மளுடைய தீபக் அவர்கள், ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அழுகுறாங்க. என்னங்க இது எப்பேற்பட்ட இடம், நமக்குன்னு ஒரு இது வந்து இருக்குது, இந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இது எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறானுங்க அவனுங்க. அதாவது பிக் பாஸே கேவலமாக படுத்துகிறானுங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து சொல்லி அழுதுட்டுருக்காரு. எப்பேற்பட்ட இடம், இங்கே இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு இதாக இருக்குது, இந்த இடத்த இவ்வளோ அவமானப்படுத்துகிறானுங்க, அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி லிட்ரலாக அவர் அழுகுறாருங்க. நிஜமாகவே அழுகுறாரு அவர். என்னடா டேய் சாண்ட்ரா, உங்களை என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. நான் அதை தான் ஆரம்பத்திலே வந்து சொன்னேன். அதாவது அவங்கக்கிட்ட கொடுத்தது ஒரு 3 பேரை வந்து ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ண வைக்கணும், இல்லை ஒரு ஆளை வந்து வேலையை விட்டு நிறுத்தணும், இன்னும் ஒரு ஆள் வந்து இடம் மாற்றம் அந்த மாதிரி பரிமாற்றம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க.
அதை பண்ணுங்க அப்படின்னா கெஸ்டெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பண்ணது இட் இஸ் ஒஸ்ட் டு த கோர். ஒரு மாதிரி அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியங்கா, அதுக்கப்புறம் மஞ்சரி, தீபக்கெல்லாம் அழுகிறாருன்னா பார்த்துக்கோங்க அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திவ்யா வேறு இதில் திவ்யா வந்து அப்படியே பயங்கரமாக பேசுகிறாங்க. ஐயோ, அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து எனக்கு இது எப்படி இருந்திருக்கு தெரியுமா, இன்றைக்கி வந்து விக்ரமை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, எப்படி இருந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அப்படியே செமையாக பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறீங்க திவ்யா, வேறு லெவல். அடுத்த வீடியோவில் போட்டு கிளிக்கிற பாருங்க உங்களை, அந்தளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே, விக்ரம் வந்து தலைவர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டதுனால பிக் பாஸ் வந்து அதை அக்செப்டும் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, அடுத்த தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுங்க சார், இட்ஸ் மீன்ஸ் மேனேஜரை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து பார்வதி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இல்லை சபரிநாதன் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ லிட்ரலாக எல்லாருமே ஓட்டிங்ஸ் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறாங்க. சபரியோட பேரே சொன்ன உடனே விக்ரம் வந்து ஐயோ நானாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு நான் பண்ணுவேன், அதாவது சபரிநாதனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஸோ அதனால் வந்து வேணாம் அவன் மேனேஜர் பதவிக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நானே பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்டிங்ஸும் பிரச்சனையாகி போச்சு. அதுக்கப்புறம் திவ்யா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச்சில் ஒட்டுமொத்த பேரும் கொலாப்ஸ் ஆகி சரியான டென்ஷன் ஆகிட்டாங்க, பயங்கரமான டென்ஷன். அப்போ பிக் பாஸ் அவர்கள் வேறு வந்து கேட்குறாங்க, ஏங்க அதான் விக்ரம் அவர்கள் வந்து மறுபடியும் கேட்குறாரு, நான் வந்து மறுபடியும் மேனேஜர் போஸ்ட் வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து சொல்லிட்டாப்புல. மனசு உடஞ்சி போச்சு. சரி ஓகே, எனக்கு உடம்பு முடியல, நான் போய் உள்ளர படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் கிட்ட கேட்டு கிளம்பி போயிட்டாப்புல, படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து தலைவர் யார் மேனேஜர் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த போட்டி வந்து நடத்துகிறாங்கப்பா. ஒரு ஆள் வந்து 2 பேர் வந்து நாமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கப்பா விக்ரம் அப்படின்னா அவர் போய் மனுஷன் பாவம் படுத்துட்ருக்காரு. மனசுலையும் கஷ்டம், உடம்பும் முடியல, ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. இதில் இவனுங்க அடங்கவே மாட்டானுங்க, சண்டை போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும், அதாவது ஓல்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஒன்றா தாங்க இருக்காங்க. இந்த நியூ ஹவுஸ்மேட்ஸ் வந்து வந்திருக்காங்க இல்லையா, வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுங்க, அவங்க தான் ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறானுங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியை மேனேஜர் ஆக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்காங்க திவ்யா. பார்வதி ஆக்குங்க, மேனேஜராக ஆக்குங்க, நாங்கள் பாருங்கள் அப்புறம் ஒரு ஆட்டம் ஆடுறோம் பாருங்கள், அந்த வெஞ்சன்ஸ் கேமை நான் வந்து காட்டுவோம் பாருங்கள், நீங்கள்லாம் என்னங்க ஆட்டம் ஆடுறீங்க, நான் ஆடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்வதியை வலுக்கட்டாயமாக மேனேஜர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி திவ்யா துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி மேனேஜர் ஆகணும். டாஸ்க் எப்படி போனால் என்ன அப்படின்றத பற்றி கவலை கிடையாது, கெஸ்ட்டுங்க எப்படி போனால் என்ன அப்படின்றத பற்றி கவலை கிடையாது. அவங்க நேற்று நிஜமாகவே சொல்கிறேன், உண்மையாக லைவ் பார்த்துன்ற ஒரு முறையில் வந்து சொல்கிறேன், திவ்யா பண்ணது தப்பு. நேற்றுக்கு வந்து அவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஹேவியர் வந்து பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துருந்தது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போய் நான் நல்லா தான் பேசினேன், கெஞ்சி சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் படித்து சொன்னேன், ஆனால் யாருமே கேட்கல அப்படின்லாம் வந்து சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் தப்பு. எல்லாருமே காண்டாயிட்டாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போது ஒருத்தர் 2 பேர் வந்து எதிர்த்து நின்றா பரவாயில்ல, பார்வதியை ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் எதிர்த்து நின்றாங்க. ரீசன் என்னென்னா பார்வதி அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுருக்காங்க. ஏன்னா டாஸ்க்கை வந்து அவங்க ப்ராப்பராக விளையாட மாட்டாங்க, டாஸ்க்கில் ஏதாவது லூப் ஹோல் கிடைக்குமா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில வேலைகளை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து பார்வதி வந்து எதிர்ப்பாங்க. இப்போது திவ்யாவை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ திவ்யாவும் அதை விட பல மடங்கு செஞ்சிட்ருக்காங்க. லிட்ரலாக ஃபஸ்ட்டு 1.5 டேஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 டேஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து திவ்யாவை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? என்னங்க இது ஒன்றும் முடியல, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால தான் ஒட்டுமொத்த பேரும் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா, நான் தான் ரைட் அப்படின்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆகியிருக்காங்கன்னா அது ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி எபிசோட்லேயும் சரி லைவ்லேயும் சரி அழுகையாக இருக்குது. ஒரு பக்கம் விக்ரம் அழுகிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் அழுகிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமித், அந்த மனுஷன் கூட அழுறாருங்க. அந்த மனுஷன் ப்ராப்பராக இருக்கார். வைல்டு கார்டு என்ட்ரியிலே ஒன் ஆஃப் த ஒர்த் பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக அமித்தை தான் வந்து நான் சொல்லி தருவேன். ஏன்னா கரெக்டான விஷயங்களை கரெக்டான இடத்துல வந்து கேட்குறாப்புல, எங்கே கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்குறாரு. அதுதான் அங்கே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தப்புன்னா டக்குன்னு வந்து கேட்டுறாப்புல. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கிறாரு. ஸோ எவ்வளோ பாருங்கள், ஒரு சுயநலத்துக்காக ஒன்றும் இல்லை, ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்காக எப்படியெல்லாம் அடித்து ஆடுறாங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஒன்று சரி, நாமினேஷன் ப்ரீ பாஸு சீக்கிரம் டாஸ்க்கு எல்லாம் ஓகே, திவ்யா ஏங்க இந்த மாதிரி ஆடணும்? யாருமே நீங்கள் ஒழுங்காக வந்து என்ன சொல்கிறது, பிக் பாஸை வந்து மதிக்கிறதுல அப்படி இப்படின்னு பேசி எத்தனை கலவரங்களை வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏங்க ஒழுங்காக வந்து டாஸ்க்கை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க? இவங்களை குறை சொல்கிற ஆட்கள் அவங்க ஏன் டாஸ்க்கை ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க? சபரி நேற்று அதுதான் கேட்டாங்க,
நீங்கள் கேட்குறீங்களே என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்னங்க பண்ணீங்க வந்தா பிறந்து அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி தான் இவங்களை கேட்கணும் போல. ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செய்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.